கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷ வார்த்தை அல்ல, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது நான் ஜெபிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை குணமாக்குவார், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், அவர் உங்களை தைரியப்படுத்துவார். உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா பாரங்களையும் ஆண்டவர் நீக்குகிறத உங்களால பார்க்க முடியும். எரேமியா சொல்லுகிறார், நீர் ஒருவரே பெரியவர், நீரே பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து போனார். அவர் மரித்து போன பிறகு அவரை சடலத்தை கொண்டு, அவர் சரீரத்தை கொண்டு போய் ஒரு கல்லறையில வைக்கிறாங்க. ஒரு பெரிய கல்லை அதற்கு முன்பாக மூடி வைக்கிறாங்க. அப்போ மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் காலையில எழும்பி அவருடைய மரித்து போன சடலத்துக்கு வாசனை திரவியங்கள், அதாவது பெர்ஃப்யூம்ஸ் போடுறதுக்காக அந்த கல்லறை அண்டையில போறாங்களாம். போகும்போது அவங்க எல்லாரும் பேசிக்கொள்றாங்க, பாரு இயேசு சுவாமி செத்து போயிட்டாரு, அவரை கல்லறையில வச்சுட்டாங்க. அந்த கல்லறை ரொம்ப பெருசா இருக்கும், யாரும் இதுவரைக்கும் வைத்திராத ஒரு கல்லறை, ஒரு பெரிய கல்லை வைத்து அதை மூடி வச்சிருப்பாங்களே, யார் நமக்காக அதை புரட்டி வைக்க முடியும்? இயேசுவை நம்மால பார்க்க முடியாதே என்று சொல்லி அவங்க ரொம்ப வேதனையோடு பேசிக்கொண்டு போனாங்களாம். ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர்களை போய் கல்லறையில பார்க்கும்போது அந்த பெரிய கல் என்று சொன்னாங்க பாருங்க, பேசிக்கொண்டாங்க இல்லையா, இயேசு மரித்து அவர் உயிரோடு கூட எழும்பவே கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய கல்லை வைத்து அதற்கு முத்திரை போட்டு அதற்கு சேவகர்களை காவல் வைத்தார்களாம். ஆனா இந்த ஸ்திரீகள் போகும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த பெரிய கல்லை கர்த்தர் தகர்த்து போட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் செத்து போனவர் உள்ள பெணம்தான் இருக்கு என்று சொல்லி நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார். பாருங்க, உங்க கண்களுக்கு முன்பாக உங்க கடன் பிரச்சனை, உங்க பலவீனம், ரட்சிக்கப்படாத நபர்கள் அல்லது ஏதோ ஒரு வேதனையான ஒரு காரியம் ஒரு பெரிய கல்லை போல தோன்றலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பெரிய கல்லை பார்க்கிறோம் உனக்குள் இருக்கிற நானே அதை விட பெரியவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். வாய்ட்டு சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரிய பெரிய பட்டயம் வரலாம், பெரிய ஈட்டி வரலாம், பெரிய பிரச்சனையை போல இருக்கலாம். ரிமெம்பர், அதை பார்க்கிறோம் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு பெரியவர். அவருக்கு முன்பாக பெரியது என்று சொல்லப்படுகிறது எதுவுமே இல்லைங்க. அவர் ஒருவரே பெரியவர். ஆமென் சொல்லிடுங்க. நீரே பெரியவர் சொல்லுங்க, நீரே பெரியவர். இந்த பெரிய தெய்வம் சின்ன காரியத்தை செய்வாரா? இல்ல. அவ்வேதத்துல வாசிக்கிறோம், யோவேல் 2ஆம் அதிகாரத்துல, நான் உனக்கு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பெரிய காரியங்களை செய்வார். யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஏலா பள்ளத்தாக்குல கோலியாத் வந்து 40 நாட்கள் எல்லாரையும் மிரட்டி கொண்டிருந்தான். எல்லாரும் பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன பையன், வாலிப இளைஞன் மாத்திரம் போய், இவன் எம்மாத்திரமையா, நான் சண்டைக்கு போறேன்னு சொல்லி ஒரு கல்லால அவனை அடிச்சு கீழே தள்ளிட்டான், கொண்டு போட்டுட்டான். ஏன் எல்லாரும் அமைதியா இருந்தாங்கன்னா, அவங்க கண்களுக்கு முன்பாக கோலியாத் பெரியவனாக போல தெரிந்தது. ஆனா தாவீதுக்கு யார் பெரியவர்? கர்த்தர் பெரியவர். ஆமென். அந்த செருபாபேலை நோக்கி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த ஒரு மனுஷன் எழும்பி இடிந்து போன தேவாலயத்தை கட்டுகிறான். அப்ப சொல்றாரு, பெரிய பர்வதமே, இந்த செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், கிருபை என்கிற கல்லு வந்து உன்னை தகர்த்து போடும் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரியவராய் இருந்தாருன்னா அவர் பெரிய காரியங்களை செய்வார்.